விஜய் காவேரி கிட்ட பேசின மாதிரியே ஒரு வழியா வெண்ணிலாவோட மாமாவை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்கள வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா இப்படி தன்னோட அப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அவங்கள கண்டுபிடிச்சதுனால செம்ம கடுப்போட இருக்காங்க. ஏன்னா ராகினியும் அவங்களோட அப்பா பசுபதியும் சேர்ந்து எப்படியாவது வெண்ணிலாவோட மாமாவோட மண்டைய கழுவி வெண்ணிலாவை விஜய் கூடயே சேர்த்து வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிடலாம், அப்பதான் இந்த காவேரியோட வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பட் இப்போ விஜய் அந்த மாமா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க தரப்புல இருந்து எடுத்து சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்ததுனால இப்போ எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம வெண்ணிலா தன்னோட மாமாவை பார்த்த உடனேயே ரொம்பவே கஷ்டத்தோட அவங்கள ஓடி போய் கட்டிப்பிடிச்சு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க மாமா, நீங்க ஏன் என்ன பார்க்க இவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு கேட்க உடனே அவங்களோட மாமாவும் வெண்ணிலாவோட கண்ணீர் எல்லாமே தொடச்சு விட்டுட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா, நான் நீயும் அவங்க கூடயே சேர்ந்து இறந்து போயிட்டியோன்னு நினைச்சிட்டு இப்படி எல்லாம் உன்னை தேடாமையே விட்டுட்டமா, ஒருவேளை நீ உண்மையாவே இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன்னை இப்படி தனியா தவிக்க விட்டுருக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பையன் தான். இந்த பையன் மட்டும் நீ இருக்கிற இடத்த சொல்லல, நீ உண்மையாவே உயிரோட இருக்கிறன்ற விஷயத்த சொல்லல, அவ்வளவுதான். நான் வாழ்நாள் முழுக்க உங்களை நினைச்சு பார்த்துட்டே கஷ்டப்பட்டிருக்கணும், ரொம்பவே நன்றி தம்பின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய்க்கும் திரும்பி நன்றி சொல்லிட்டு இருக்க. ஆனா வெண்ணிலாவும் அவங்களோட மாமா கிட்ட பாசமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கரெக்டா அங்க வந்த ராகினியும் அவங்களோட அப்பா பசுபதிக்கு இந்த விஷயத்த ஏற்கனவே சொன்னதுனால அவங்களுமே அங்க வந்துடுறாங்க. உடனே பசுபதியை பார்த்த விஜயும் ரொம்பவே ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா பசுபதியால கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு குளறுபடி நடக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க வெண்ணிலாவோட மாமா கிட்ட சரி நீங்க கொஞ்ச நேரம் உள்ள போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா பசுபதியோ என்ன நான் வந்து உண்மையை உடைச்சிருவேன்னு இவங்களை என்ன அப்படியே நைஸா உள்ள அனுப்ப பாக்குறியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெரரா சொல்ல உடனே இதனால ஷாக் ஆன வெண்ணிலாவோட மாமாவும் என்னாச்சு நீங்க யாருன்னு கேட்க உடனே அவங்களோதோ இங்க நிக்குதுல இந்த பொண்ணு, நான் இந்த பொண்ணோட அப்பான்னு சொல்றாங்க. உடனே ராகினியோ நானும் இந்த வீட்டோட மருமக தான், நான் வெண்ணிலாவோட வாழ்க்கைக்காக தான் என்னோட அப்பாவை இங்க வர சொன்னேன். ஏன்னா கண்டிப்பா இங்க இருக்கவங்க நான் என்ன சொன்னாலும் உங்ககிட்ட எந்த உண்மையுமே என்ன சொல்ல விட போறதில்ல, அதனாலதான் எங்க அப்பா மூலயமா உண்மையை சொல்ல நாங்க நினைச்சோன்னு சொல்லிட்டு அப்பா நீங்களே சொல்லுங்க வெண்ணிலாவோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்ன்று அவங்களுக்கு இப்பவே தெரிஞ்சாகணும், அப்பதான் இவ்வளோ பெரிய நல்லவங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த குடும்பமும் இந்த ஆளுங்களும் எந்த அளவுக்கு இவங்களோட குடும்பத்தோட இந்த நிலைமைக்கு காரணம்ன்ற விஷயம்னு சொல்ல உடனே வெண்ணிலாவோட மாமாவும் கொஞ்சம் குழப்பத்தோட என்ன சார் என்ன பிரச்சனை, இந்த குடும்பம் எங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்க உடனே பசுபதியும் ஆமா எல்லா விஷயத்தையுமே சொன்ன விஜய் வெண்ணிலாவோட அப்பா அம்மாவோட சாவுக்கு இவங்களோட சித்தப்பா தான் காரணம்ன்றத சொன்னாங்களா இல்லையான்னு கேட்க இதனால ஷாக் ஆன வெண்ணிலாவோட மாமாவும் இங்க என்ன நடக்குது இவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கோபத்தோட விஜயை திரும்பி பார்த்து அவங்க கிட்ட கேள்வி மேல கேள்வியை கேட்க ஆரம்பிக்க. ஆனா விஜயும் இங்க பாருங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் உங்ககிட்ட இப்பவே எல்லாத்தையுமே டீட்டெயில்டா சொல்றேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்ப கரெக்டா ஏற்கனவே வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் கால் பண்ணி சொன்னனால காவேரியுமே அங்க வந்துடுறாங்க. ஆனா காவேரியை பார்த்த உடனேயே வெண்ணிலா செம்ம கோபத்தோட இவதான் மாமா இவதான் என்னோட விஜயை எங்கிட்ட இருந்து பறிச்சவ, இவளதான் விஜய் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே இதனால கொஞ்சம் கோபத்தோட காவேரியையுமே அவங்களோட மாமா பார்க்க. ஆனா விஜயும் இங்க பாருங்க என்னோட முன்னாள் வாழ்க்கைக்கும் இப்போ நடக்கிற விஷயத்துக்கும் காவேரிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஏன் சொல்ல போனா இப்ப வெண்ணிலா உயிரோட நல்லபடியா குணமாயி இருக்கிறதுக்கான காரணமே காவேரி தான் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவங்களோட மாமாவும் கொஞ்சம் ஆச்சரியத்தோட நீ என்ன தம்பி சொல்ல வரன்னு கேட்க உடனே விஜயும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே வெண்ணிலா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்த விஷயத்தையும் அப்போ அந்த விஷயத்த பயன்படுத்தி என்னையும் காவேரியையும் பிரிக்கிறதுக்காக பசுபதியும் அவங்களோட பொண்ணு ராகினியும் பிளான் போட்டு காவேரி கிட்ட இந்த விஷயத்த சொன்னதையும் ஆனா விஜய் மேல இருக்க நம்பிக்கையாலையும் காதலாலையும் காவேரி தனக்காக வெண்ணிலாவை இந்த வீட்டுக்கு அவங்களாவே கூட்டிட்டு வந்த விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம கூட அவங்க வெண்ணிலாவோட பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் என் கூட சேர்ந்து வாழுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன வரைக்குமே எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்ட வெண்ணிலாவோட மாமாவும் ஏமா நீ உண்மையாவே விஜய்க்காகவோ வெண்ணிலாவுக்காகவோ இப்படி எல்லாம் பண்ணியான்னு கேட்க உடனே காவேரியும் ஆமா நான் இதை அவங்களுக்காக மட்டும் பண்ணல எனக்காகவும் தான் பண்ணேன், ஏன்னா என் புருஷன் வாழ்நாள் முழுக்க ஒரு குற்ற உணர்ச்சியோட இருக்கக்கூடாது, என் கூட முழுசா சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணினேன், ஒருவேளை நான் பண்ணதுல ஏதாவது தப்பு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, எல்லாத்துக்கும் மேல என்னாலதான் வெண்ணிலாவோட வாழ்க்கையே வீணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப கூட நீங்க என்ன பிளேம் பண்ணாலும் அதை நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன், ஆனா தயவு செஞ்சு என்னையும் என் ஹஸ்பண்டையும் மட்டும் பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனா எந்த மாதிரி தான் கெஞ்ச வேண்டிய நிலைமையில இல்லாத ஒரு பொண்ணு தனக்காகவும் தன்னோட பொண்ணு ஸ்தானத்துல இருக்க வெண்ணிலாவுக்காகவும் இப்படி எல்லாம் பண்றதை பார்த்து ஆச்சரியப்பட்ட வெண்ணிலாவோட மாமாவும் ஏமா நீ போய் என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க, சொல்ல போனா கெஞ்ச வேண்டிய நிலைமையில நாங்க தாமா இருக்கோம், ஆனா அந்த தகுதியை கூட நீ
எங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டோமான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா வெண்ணிலாவாலையும் எங்களாலையும் உனக்கோ விஜய்க்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வராதுமா, தயவு செஞ்சு நடந்த பிரச்சனைக்காக நீ எங்களை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட போயிட்டு வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம், இதுக்கு மேல இந்த வீடும் சரி விஜயும் சரி உனக்கு சொந்தமானவங்க கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா ராகினியும் அதை இப்படி நீங்க வெண்ணிலாவோட காதல கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசலாம், வெண்ணிலா விஜய் இல்லாம கண்டிப்பா இருக்கவே முடியாது, அது எனக்கே தெரியுது, ஆனா உங்களுக்கு தெரியாதா? வெண்ணிலா நீ யார பத்தி எதை பத்தி யோசிக்காத, காவேரி இப்ப வந்தவ, அவளுக்காக நீ இத்தனை வருஷ காதலியும் இவ்வளவு நேரம் காத்திருப்பையும் நீ விட்டு கொடுக்கவே கூடாது, என்ன நடந்தாலும் உனக்கு உறுதுணையா நானும் என் அப்பாவும் இருப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வெண்ணிலாவுக்கு செம்மையா சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு விஜய் ஒரு பக்கம் கடுப்பாக, தாத்தா அதுக்கு மேல கடுப்பாகிறாங்க. உடனே காவேரியும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இதுல முடிவெடுக்க வேண்டியது வெண்ணிலா தான். வெண்ணிலா நீ இப்போ என்ன சொல்ல வர? விஜயோட சந்தோஷம் தானே உனக்கு முக்கியம் நீ நினைக்கிற, ஆனா விஜயே இப்போ என் கூட இல்ல எங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வயிற்று தொட்டு கட்டுறாங்க. அப்போ இத பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே ரொம்ப ஷாக்கோட காவேரியை பார்க்க, ஆனா காவேரியோ கண் கலங்கி விஜய் கிட்ட அவங்களோட வயிற்ற தொட்டு காட்டி ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க. விஜயும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கா. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க வெண்ணிலாவும் கொஞ்சம் கூட மனசு தாங்க முடியாம, காவேரி நீ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு வாயை திறந்தே கேட்க, உடனே காவேரியோ ஆமா நான் விஜயோட வாரிசுக்கு அம்மாவாக போறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வெண்ணிலா அப்படியே உடஞ்சி போய் கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வெண்ணிலா அழுகிறத பார்த்து அவங்களோட மாமாவும் நான் தான் உங்ககிட்ட சொன்னலம்மா, இப்போ விஜய் உன்னை காதலிச்சா பழைய விஜய் கிடையாது, இப்போ அவனோட காதல் வேற ஒருத்தர்கிட்ட போயிடுச்சு, அதனால நீ அதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு என் கூட வந்துருமான்னு சொல்லி கேட்க, உடனே வெண்ணிலாவும் கண் கலங்கி அழுதுகிட்டு காவேரி கிட்ட போறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு ஏற்கனவே நடந்த விஷயத்தால செம்ம கடுப்புல இருந்த ராகினியும் வெண்ணிலாவை ஏத்தி விடுற மாதிரி இந்த காவேரியும் விஜயும் சேர்ந்து உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால நீ யாரையுமே மன்னிக்காத, உனக்கு நான் உறுதுணையா இருப்பேன்னு சொல்ல. ஆனா ராகினியோட கையை தட்டி விட்டுட்டு கோபத்துல அவங்கள முறைச்சு பார்த்துட்டு வெண்ணிலா காவேரியை நோக்கி நடந்து வந்து ராகினியும் பசுபதியும் கொஞ்சம் கூட ஏன் தாத்தாவுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி காவேரியோட கையை பிடிச்சு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, என்னால நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு, இதுக்கு மேல அந்த கஷ்டத்தை நானும் சரி என்னோட மாமாவும் சரி ஏன் யாருமே சரி உனக்கு கொடுக்க மாட்டோம், இதுக்கப்புறமா நீ விஜய் கூட சேர்ந்து நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே வாழ்ந்துக்கோ, என்னதான் என்னால விஜயை மறக்க முடியாததுனாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமா அவனை மறக்கையாவது ட்ரை பண்ணுவேன், ஏன் அவனை விட்டு விலகி இருக்க ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்னால எந்த பிரச்சனையும் வரவோ வேண்டாம், வரதுக்கான வாய்ப்பையும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாமா நம்ம இப்பவே இந்த நிமிஷமே இங்க இருந்து கிளம்பலான்னு விஜயை திரும்பி கூட பார்க்காம கிளம்பி போக பார்க்க, ஆனா இதனால இந்த மாதிரி பெண்ணோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு ஒரு வகையில தான் தான் காரணம்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியோட இருக்க விஜயோ வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தோட கூப்பிட, ஆனா வெண்ணிலாவோ திரும்பி கூட பார்க்காம விஜய் கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு விஜய், இதுக்கு மேல என்னால உன்னோட முகத்தை கூட பார்க்க முடியாது, அப்படி பார்த்தனா எங்க நான் மனசு மாறி ஒரு மிகப்பெரிய வில்லியா உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்துருவணும்னு பயமா இருக்கு, அதனால தயவு செஞ்சு என் முன்னாடி இதுக்கப்புறமா வந்துடாத, நீ உன் குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றன்ற நிம்மதியோட நான் இங்க இருந்து போறேன், ஆனா என்ன கடைசி வரைக்கும் உன்னை மறக்க முடியாதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, இருந்தாலும் என் தலையில எழுதி வச்சது அவ்வளவுதானா, நான் அதை ஏத்துக்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே தாத்தா கிட்டயும் பாட்டி கிட்டயும் இது வரைக்கும் நான் இங்க இருந்து உங்க எல்லாரையுமே ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்காகவே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே பெரிய விட கொடுத்து அங்க இருந்து தன்னோட மாமாவோட சேர்ந்து கிளம்பி போறாங்க. ஆனா அப்போ இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராகினியும் பசுபதியும் ரொம்பவே கோபத்தோட நின்றுட்டு இருக்கா. ஆனா விஜயும் காவேரியும் என்ன இந்த தடவை உங்களோட பிளான் ஒத்திக்கிச்சா, சோ ஓகே போய் தனியா ஃபீல் பண்ணுங்க, நாங்க எங்களோட சந்தோஷத்தை கொண்டாட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள செம்மையா கடுப்பேத்திட்டு அங்கிருந்து அனுப்பி வைக்க, அப்போ அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா விஜய் இருந்த சந்தோஷத்துல அப்படியே காவிரியை தூக்கி சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தாத்தாவும் பாட்டியும் டே என்னடா பண்ற புலத்தாச்சி பொண்ணுக்கு இப்படி எல்லாம் அவகிட்ட நடந்துக்க கூடாது, அவளை ரொம்ப மெதுவா தான் ஹேண்டில் பண்ணணும், உள்ள எங்களோட வாரிசு இருக்குல்லன்னு சொல்லிட்டு காவிரியை மெதுவா இறக்குனதுக்கு அப்புறமா அவங்க போய் காவிரியை கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காவிரியும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம இந்த உண்மையை சொல்லுவோன்னு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கத்தோட நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், காவேரி இந்த மாதிரி பண்ண விஷயத்தை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்னன்ற விஷயத்த ஞாபகமா கமெண்ட்ல சொல்லுங்க.